முடிந்தால் வைகாசி விசாக தினத்தன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில்களுக்கு சென்று அங்கே செவ்வரளி பூ கொடுத்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள். உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் அந்த நாளில் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கர்ம பலன்களை தீர்க்க முடியும். ஒரு அன்னதானம் கொடுக்கலாம், ஒரு வஸ்திர தானம் கொடுக்கலாம், ஒரு கோதானம் கொடுக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் அந்த முருகப்பெருமானே மனமிறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. வைகாசி விசாக விரதத்தை நான் என் வாழ்க்கையில் பலமுறை கடைபிடிச்சிருக்கேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் கடைபிடித்த போதெல்லாம் அந்த முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்களும் அதிசயங்களும் மிக பெருசு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த உலகளவில் புகழ்பெற்ற நம்ம குமுதம் பக்தியில் இன்னைக்கு முருகனை பற்றி பேசக்கூடிய ஒரு பிராப்தத்தை அந்த முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா இது சத்தியமாக முருகனுடைய அருள் மட்டும்தான்.